பசங்களா உங்களோட சயின்ஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ நம்மளோட சயின்ஸ் எக்ஸாமில் எனக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுது அப்படின்னு நீ கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீ பார்த்து அப்படின்னு பார்த்தோன்னா சயின்ஸ் எக்ஸாமில் நிறைய பேர் மேக்ஸில் விட்டதை சயின்ஸில் பிடிச்சிருப்பீங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா 2 மார்க் கொஷனும் வந்துச்சு. ஸோ அதனால எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக சென்டம் எடுக்கலாம் ஈஸியாக, அண்ட் டீட்டெயிலுமே ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. ஸோ மேபி நிறைய பசங்க கம்பல்சரி கொஷின் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் அதுவுமே உனக்கு வந்து என்னது சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க நம்மளோட கொஷின் நம்பர் 22வும் 32வும். சரியா? ஸோ டீட்டெயில்டு ஆன்சருக்கு என்ன, ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் புக் பேக்கில் என்னது, புக் பேக்கில் ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் பாரு. இஃப் த எர்த் ஷ்ரிங்க்ஸ் டு என்னது, இஃப் த எர்த் ஷ்ரிங்க்ஸ் டு, if the earth shrinks to 50% of its real radius, if the earth shrinks to 50% of its real radius, mass remaining the same, the weight of a body on the earth will increase by 300%. என்னது, it will increase by 300%. சரியா? ஸோ அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். செகண்ட் கொஷினோட ஆன்சர் பாரு. மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பாசிட்டிவ், negative, either positive or negative, 0. So idhula enakku option C is the right answer, either positive or negative. Next, third one, in a simple circuit why does the bulb glow when you close the circuit? Idhukku answer closing the switch completes the circuit. idha unoda third question oda answer. So na book back 1 mark quiz lime unakku indha question discuss pannirundha. Next na chinna problems varunu sollirundha pathiya. So in a nuclear reaction, first question in the question oda answer enna, எனக்கு alpha decay undergo பண்ணதுக்கு அப்புறம் என்னது, ஆல்ஃபா டிகே அண்டர்கோ பண்ணதுக்கு அப்புறம் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் ஜெட் என்ன? சரியா? ஸோ ஒய்யோட எலிமெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் எனக்கு வேல்யூ ஆஃப் ஜெட் அண்ட் ஏ என்ன 8,4. 12 எனக்கு 4 போச்சுன்னா எனக்கு 8, 6ல் 2 போச்சுன்னா எனக்கு 4. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர், த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்ன? Basis of modern periodic table is atomic number. Option A is the right answer. Next, நம்மளோட solubility of NaCl in 100 ml water 36 gram. அது 25 gram of salt தான் dissolve பண்ணியிருக்கேன் 100 ml of waterல. எவ்வளோ salt எனக்கு இன்னும் ஆட் பண்ணோன்னா எனக்கு வந்து அந்த சொல்யூஷன் வந்து saturated-ஆ இருக்கும். சரியா? So what is the answer for this? இதுக்கு எனக்கு ஆப்ஷன் பி 11 கிராம். ஏன்னா 36 minus 25 எனக்கு 11 கிராம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பவுடர்டு கால்சியம் கார்பனேட் ரியாக்ட்ஸ் மோர் rapidly than flaky calcium carbonate because of dash, because of option A large surface area. And next, which of the following pairs, which of the following pairs can be the successive members of homologous series? Homologous seriesல எனக்கு successive membersக்கு CH2 யூனிட் டிஃபர் ஆகும். ஆப்ஷன் A தான் ரைட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே புக் பேக் தான். இது ரிப்பீட்டட் ஆன கொஸ்டின். the Endar condition is a characteristic feature of option B stem. அடுத்த கொஸ்டின் என்னடா, the loss of one or more chromosome in a ploidy, இதை நம்ம என்ன சொல்லுவோம், we call this as aneuploidy. சரியா? ஆப்ஷன் B. next, an excessive consumption of alcohol leads to option B cirrhosis of liver. next என்ன, which is used to edit programs? நம்மளோட 23rd chapterல இருந்து ஆப்ஷன் B script editor. சரியா? next நம்மளோட 2 mark question, நம்மளோட 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பாயில்ஸ் லா. நிறைய பேர் இதில் என்னென்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா, பாயில்ஸ் லா இஸ் ஈக்குவல் டு அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இதை நீ எழுதினாவே உனக்கு மார்க் வரும். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டும் எழுதினா இன்னும் உனக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்ன? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆல் த ஐசோடோப்ஸ் ஆஃப் எலிமெண்ட் டிவைடட் பை 1/12 ஆஃப் தி மாஸ் ஆஃப் carbon 12 atom. அதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் ரஸ்டா? வாட் இஸ் டஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ரஸ்டோட ஃபார்முலா என்ன? Fe2O3 XH2O. சரியா? இது எப்போ ஃபார்ம் ஆகும்? Fe + O2 + H2O. ஸோ இதை பேலன்ஸ் ப்ராப்பராக பண்ணி நீ எழுதினா மட்டும்தான், உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி எழுதுங்க. சரியா? Fe2O3.XH2O இதுதான் நம்மளோட ரஸ்டோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்ன, நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்ட் கிவ் இட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சிம்பிளஸ்ட் கீட்டோன் என்ன? அசிட்டோன். ஸோ அதோட ஃபார்முலா என்ன? CH3 C double bond O CH3. இதுதான் என்னோட கீட்டோனோட ஃபார்முலா, சிம்பிளஸ்ட் கீட்டோன். நெக்ஸ்ட், why
why the circulation in man referred to as double circulation? ஏன்னா நம்மளோட ஹார்ட்ல பிளட் வந்து எனக்கு ட்வைஸ் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் 2 தடவை ஹார்ட்ல வந்து என்னோட பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது. சரியா, அதனால தான் நம்ம டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். அண்ட் டபுள் சர்க்குலேஷனில் எனக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன, ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். பசங்களா, இதில் நீ வந்து 2 மார்க் கொஸ்டினால 2 வேலிட் பாயிண்ட் எழுதணும். ஸோ எக்ஸாம்பிள் எழுதிக்கோ. எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு பிட்யூட்டரி சலைவரி கிளாண்ட் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு நீ பேன்கிரியாட்டிக் கிளாண்ட் எழுதிக்கலாம். எக்ஸோக்ரைனுக்கு உனக்கு டக்ஸ் தேவை, அண்ட் எண்டோக்ரைனுக்கு எனக்கு டக்ஸ் தேவை இல்லை. அடுத்த கொஸ்டின் பாரு, how can menstrual hygiene be maintained during menstrual days? ஸோ இதில் 3 பாயிண்ட் நான் இருக்க சொல்கிறேன். அதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதிருந்தாவே உனக்கு ஆன்சர் இருக்கும். சானிடரி பேட் ஷுட் பி ரெகுலர்லி சேஞ்ச், அதே மாதிரி வார்ம் வாட்டர் ஷுட் பி கெப்ட், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ் போடலாம். அதில் ஏதாவது 2 வேலிட் பாயிண்ட் நீ எழுதிருந்தாவே நம்ம மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தியா, why is Archaeopteryx considered to be a connecting link? ஏன்னா ஆர்கியாப்டெரிக்ஸ்க்கு எனக்கு பேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது, எனக்கு ரெப்டைல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு விங்ஸ் லைக் ஃபெதர்ஸ் இருக்குது, அண்ட் ரெப்டைல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது கிளாட் டிஜிட்ஸ்லாம் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் எழுதினாவே உனக்கு இதில் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட மேஷ் த ஃபாலோயிங் ஆன்சர் பாரு. மேஷ் த ஃபாலோயிங் ஆன்சர், பயோகேஸ் வந்து இட் இஸ் அ ரெனியூவபிள் எனர்ஜி. Natural gas, it is a non-renewable energy. Greenhouse gas, carbon dioxide, and CFL bulbs வந்து energy saving. 22nd question ஓட ஆன்சர் இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா சால்வ்டு ப்ராப்ளமோட ஆன்சர் தான். இதோட ஆன்சர் நான் உனக்கு சொல்கிறேன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் நம்மளோட 23rd question பாரு, list any 2 properties of light is a form of energy. லைட்டோட ஸ்பீடு, அதே மாதிரி 2 பாயிண்ட் எல்லாமே எனக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இல்லைனா லைட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் கலர்ட் வேவ் லென்ஸ், ஒவ்வொரு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்துக்கு வந்து ப்ளூ, லாங்கஸ்ட் வேவ் லென்த் ரெட், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் 2 பாயிண்ட் எல்லாமே எனக்கு மார்க் கொடுப்பாங்க. Draw a ray diagram to show the image formed by a convex lens when the object is placed between F and 2F. F and 2Fல நம்ம ஆப்ஜெக்ட் நடுவில் வச்சோன்னா இமேஜ் எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகும், பியாண்ட் 2F. ஸோ வித் ரே டயக்ராம் நீ வந்து எழுதணும். சரியா, ஸோ வித் ரே டயக்ராம் அது ப்ராப்பராக லேபிள் பண்ணியிருந்தா தான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் லீனியர் அண்ட் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன். லீனியர் அண்ட் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன். லீனியர் எக்ஸ்பேன்ஷன்னா நான் டெம்பரேச்சர் ஹீட் கொடுக்குறேன் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, அந்த ஆப்ஜெக்டோட லென்த் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதான் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஏரியல் எக்ஸ்பேன்ஷனில் நான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹீட் கொடுக்குறேன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தட் இஸ் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன். அண்ட் இதோட ஃபார்முலா லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கு என்னது, சேஞ்ச் இன் லென்த். என்னது, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் is equal to coefficient of linear expansion into change in temperature. இதே மாதிரி ஏரியல் எக்ஸ்பேன்ஷனுக்கு எழுதணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பேன்ஷனோட உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, உனக்கு டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷனுமே நம்ம எல்லாத்தையும் ஒன்னா கன்வெர்ட் பண்ணி குட்டி டெஃபினேஷன் அதை எழுதிடணும். அண்ட் பசங்களா, இந்த லீனியர் அண்ட் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் எழுதுறப்ப நீ என்ன பண்ணணும், நீ வந்து யூனிட்ஸும் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன, what are the factors that affect the velocity of sound in gases? Factors that affect the velocity of sound in gases. இதில் வந்து 3 ஃபேக்டர்ஸை நீ வந்து எழுதினாவே போதும், உனக்கு மார்க் இருக்கு. எனது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன, எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் என்னது, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ரூட் ஆஃப் 1/d. சரியா, அண்ட் நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √T. அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி வந்து ஆன் ரெய்னி டே வந்து யூஸ்வலாக வந்து ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக வெலாசிட்டி ஆஃப் சவுண்டும் ஜாஸ்தியாகும். இந்த 3 ஃபேக்டர்ஸையும் நீ எழுதணும். அண்ட் வெலாசிட்டி அட் டைம் T அந்த ஃபார்முலா எழுதினாவும் உனக்கு பெட்டர். சரியா, ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் எழுதினாவே உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு, இன் ஜப்பான் ஆஃப்டர் த செகண்ட் World War, some of the newborn children are having congenital diseases. Why? ஸோ எதனால் அப்படின்னா, அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் எனக்கு ஹிரோஷிமா நாகசாகியில் எனக்கு அட்டாமிக் பாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகுறதுனால அந்த ரேடியேஷன்ஸ் இன்னுமே வந்து எமிட் ஆகிட்டே இருக்கிறதுனால பீப்புள் லிவிங் தேர் அவங்களோட பாடியில் அந்த ரேடியேஷன்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் ஹேவிங் கான்ஜெனிட்டல் டிசீசஸ். கிவ் எனி 2 யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ ஃபாஸ்பரஸ் 32, நேற்று இந்த கொஸ்டின் நான் வரும்னு சொன்னேன்னா, ரேடியோ ஐசோடோப்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஒன்று வந்து ஃபாஸ்பரஸ் 32, அது வந்து கிராப் ப்ரொடக்டிவிட்டிக்கு. இதே மாதிரி இன்னொரு ஐசோடோப், மொத்தம் 4 யூசஸ் இருக்குது. ஏதாவது நீ 2 யூசஸ் எழுதினா போதும். நெக்ஸ்ட் என்ன, ஐடென்டிஃபை த பாண்ட் பிட்வீன் H and F in the HF molecule.
ஐடென்டிஃபை த பாண்ட் பிட்வீன் H and F in HF molecule. ஸோ போலார் கோவேலன்ட் பாண்ட், நீ கோவேலன்ட் பாண்ட் எழுதினாவே உனக்கு மார்க். What property forms the basis of identification? Electronegativity. So electronegativity இது எனக்கு along the period என்ன ஆகும், along the period எனக்கு increase ஆகும், down the group வந்து அது டிக்ரீஸ் ஆகும். இந்த கொஷின் நான் வரும்னு சொன்னேன், கண்டிப்பாக வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 28th கொஷின் பாருங்க. 28th கொஷின் பார்த்தோன்னா, ஹவு இஸ் எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் எத்தனால்? என்னது, எத்தனாலை நான் வந்து ஆக்சிஜனேட் பண்ணுறேன், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா இதோட கெமிக்கல் ஈக்குவேஷனும் நீ எழுதணும். என்னது, கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். CH3CH2OH. ஓகே, in the presence of alkaline KMnO4 எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, CH3COOH. ஓகே, ஸோ இதோட கிளியர் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட், why are the rings of cartilages found in the trachea of rabbit? ஏன்னா for the free passage of air and to provide stability for the tracheal walls. List out any parasitic adaptations in leech and anterior and posterior sucker இருக்கு எனக்கு for the attachment to the prey. and அதே மாதிரி எனக்கு blood is sucked by muscular pharynx, அது எழுதலாம். இல்லைனா யூரிடின் செக்ரேட் பண்ணும் for the clotting of blood. இந்த மூணுல ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினாவே உனக்கு மார்க் இருக்கு. கிளாசிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நியூரான்ஸ் எனக்கு பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா யூனிபோலார், பைபோலார் அண்ட் மல்டிபோலார். யூனிபோலாரில் எனக்கு சைட்டானில் எனக்கு ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷன், அதான் ஆக்சான் அண்ட் டென்ட்ரான் ஆக்ட் ஆகும். பைபோலாரில் எனக்கு 2 ப்ரொஜெக்ஷன், ஒன்று ஆக்சான் இன்னொன்று டென்ட்ரான். மல்டிபோலாரில் எனக்கு நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், அதில் டென்ட்ரைட் வந்து நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ், அதில் ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சான். ஸோ எது எங்கெங்கே இருக்குது, நம்ம யூனிபோலார் நம்மளோட எம்ப்ரையோவில் தான் இருக்கும், பைபோலார் ரெட்டினா ஆஃப் த ஐ அண்ட் மல்டிபோலார் நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் இருக்குது. enumerate the importance of forest. Enumerate the importance of forest. நம்மளுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, it prevents soil erosion and நம்மளோட climatic cycle conditions அது மெயின்டைன் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு அதை கண்ட்ரோல் பண்ணுது, குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுது, இட் கண்ட்ரோல்ஸ் அ ட்ரவுட், ஃப்ளட். இந்த மாதிரி நிறைய எழுதலாம். ஏதாவது 4 பாயிண்ட் எழுதுனா கண்டிப்பாக உனக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. 32 கொஷின், இது உன்னோட ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ராப்ளம். சரியா? ஸோ அதோட ஆன்சர் நான் வந்து உனக்கு இப்போ சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இருங்க, ப்ராப்ளம்ஸ்லாம் தனியாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. என்னது டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா? கண்டிப்பாக நான் என்ன சொன்னேன், இந்த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாலேருந்து ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னேன்னா அதே மாதிரி வந்துச்சா? ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், அதே வித் எக்ஸாம்பிள் எழுதணும். while catching a cricket ball, fielder lowers his hands backwards. இதனால் to decrease the effect of force. அதனால தான் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறாங்க, கையை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட் ஓம்ஸ் லா, V is equal to IR. அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். என்னது, வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். அப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எனக்கு யூனிட். இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், நம்மளோட கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா வாட் இஸ் மென் பை பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷனில் எனக்கு சொல்யூஷனில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும், சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். அதான் எனக்கு பைனரி சொல்யூஷன். கிவன் எக்ஸாம்பிள் ஈச் ஃபார் கேஸ் அண்ட் லிக்விட். கேஸ் அண்ட் லிக்விட், சோடா வாட்டர், carbon dioxide in water, solid in solid, alloys example, solid in liquid, sodium chloride in water, and gas in gas, mixture of helium and oxygen gas example எழுதிடு. aqueous and non aqueous solution க்கு example என்ன, difference என்ன, aqueous solutionல solvent எனக்கு வாட்டரா இருக்கும். ஓகே, ஆனால் நான் aqueous சொல்யூஷனில் எனக்கு சால்வெண்ட் வேறு ஏதாவது ஒரு சால்வெண்ட்டாக இருக்கும், வாட்டரை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நான் நான் aqueous சொல்யூஷன் வித் எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ நீ aqueous சொல்யூஷனுக்கு சால்ட் இன் வாட்டர் கூட எழுதிக்கலாம், நான் aqueous சொல்யூஷனுக்கு ஏதாவது ஒரு மெட்டல் இன் கார்பன் டைசல்ஃபைட் அது கூட எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். எனக்கு பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன் அண்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். சரியா? அதுக்கு வித் எக்ஸாம்பிள், பிரிசிபிடேஷன் ரியாக்ஷனுக்கு KCl + AgNO3 எனக்கு AgCl பிரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகுது. இதில் ரியாக்ஷன் எழுதுனா தான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. ரியாக்ஷன் எழுதுனா தான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகே, KCl + AgNO3 என்னது, KCl + AgNO3 gives AgCl + KNO3. சரியா? ஸோ இதில் எனக்கு AgCl தான் பிரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நீ வந்து எழுதலாம் ரியாக்ஷன். அண்ட் அதே மாதிரி பிரிசிபிடேஷன் ரியாக்ஷனுக்கு NaOH + HCl gives NaCl + H2O. ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதியிருக்கணும்டா தம்பிங்களா.
சரியா? ஸோ நெக்ஸ்ட் கால்குலேட் த பிஹெச். ஸோ ட்ரிக்கை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நான் சொன்ன ட்ரிக்கு மேலே என்ன பவர் இருக்கோ அதோட பாசிட்டிவ் நம்பர் தான் உன்னோட பிஹெச். பட் ஆனால் நீ வந்து ஃபுல் ஃபார்முலா போட்டு எழுதணும். ஓகே, ஸோ பிஹெச்சோட ஃபார்முலா என்ன? பிஹெச்சோட ஃபார்முலா என்ன? பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் பிளஸ். சரியா? ஸோ போட்டா உனக்கு நீ வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த பிஹெச் ஃபார் திஸ்? பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்மளோட பயாலஜியில் பார்த்தோன்னா 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். என்னது? வெஜ்ஜின்னு நான் ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன் இல்லையா? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, அதை நீ எழுதிடணும். வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்? ஃபோட்டோசிந்தசிஸ்னா நம்மளோட பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் சன்லைட்டை யூஸ் பண்ணி எனக்கு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனை ஈக்குவேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஓகே. அண்ட் செல் எங்கே நடக்கும்? குளோரோபிளாஸ்டில் நடக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி கோஷன், வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம். இதெல்லாமே உனக்கு மார்க். Why did Mendel select pea plant for his experiments? ஏன்னா பீ பிளான்ட்ல தான் எனக்கு பியூர் ப்ரீடிங் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் நம்ம ஈஸியாக வந்து கிராஸ் பாலினேட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இதில் எனக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஸ்டடி பண்ணுறதுக்கு. இதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதுனாவே ஓகே. ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் என்ன? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டைமில் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகிற அந்த குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் நான் என்ன சொல்லுவேன்? நம்ம ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட் சொல்லுவோம். டிஎன்ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 2 polynucleotide chains. ஓகே, இப்போ நம்மளோட 33rd question என்னது? 33rd question என்ன சொன்னேன்? 3 resistors of 1 ohm, 2 ohm and 4 ohm வந்து எனக்கு parallel கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு 1 ohm ரெசிஸ்டரில் 1 ampere கரண்ட்னா find the current through the other resistors. இதுக்கு ஆன்சர் பாருங்க. இது உனக்கு சால்வ்டு ப்ராப்ளம் தான். சரியா? ஸோ நல்லா பாரு. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த 1 ohm ரெசிஸ்டர். எனக்கு கரண்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ கொடுத்துருந்தாங்களா? ஸோ அதனால எனக்கு IER தெரியுது. ஸோ எனக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 volt. சரியா? எனக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தட் ரெசிஸ்டர் என்னது? எனக்கு 1 volt. இப்போ எனக்கு parallel சர்க்யூட்ல ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வோல்டேஜ் எனக்கு எல்லா ரெசிஸ்டர்ஸ்லையும் சேம் தான். அப்போ எனக்கு வோல்டேஜ் எனக்கு எல்லா ரெசிஸ்டர்ஸ்லையும் சேம் தான். ஓகே, ஸோ R2லையும் எனக்கு வோல்டேஜ் எனக்கு 1 volt தான், R3லையும் 1 voltage தான். இப்போ எனக்கு R2லையும் R3லையும் கரண்ட் என்ன? ஓம்ஸ்லா யூஸ் பண்ணுங்க. கரண்ட் இன் 2 ohm ரெசிஸ்டன்ஸ், எனக்கு கரண்ட் தான் தெரியாது, வோல்டேஜ் 1 தெரியும், R2 எனக்கு 2 தெரியும், 1/2 0.5 ampere. கரண்ட் இன் 4 ohm ரெசிஸ்டன்ஸ் பாரு. கரண்ட் இன் 4 ohm ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வோல்டேஜ் 1 அண்ட் R3 வந்து 4, 1/4 0.25 ampere. சரியா? அண்ட் 32 question நம்மளோட கம்பல்சரி கொஸ்டின்ல உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? L1 என்ன? L1 வந்து நம்ம அந்த லிக்விட் அந்த கண்டெய்னரில் 70 ml கெப்பாசிட்டி. ஆனால் நான் வால்யூம் லிக்விட் போட்டோன்னே அதோட வால்யூம் என்ன? 50 ml. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நான் ஹீட் பண்ணுறப்ப என்னோட கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, அது L2. அதுக்கப்புறம் வாட்டரில் அந்த ஹீட் போனோடனே வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதோட வால்யூம் என்ன? 51.2. அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா என்ன? L3 மைனஸ் L1 போட்டனா 1.2 ml. அதே மாதிரி ரியல் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா என்ன? L3 மைனஸ் L2. அப்போ எனக்கு 2.7 ml ஆன்சர். சரியா? அண்ட் 22nd கொஸ்டின் நம்மளோட டாப்லர் எஃபெக்ட்லேருந்து உனக்கு கேட்டிருக்காங்க. சரியா? டாப்லர் எஃபெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதில் ஃப்ரீக்வன்சி உனக்கு 500 Hz கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு அந்த ஃபைனல் ஃப்ரீக்வன்சி வந்து நான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நிறைய பேர் மாற்றி எழுதிருப்பீங்க. 330 தான் எனக்கு சவுண்ட் இன் ஏர். 330 velocity of sound in air. ஓகே, அண்ட் இது வந்து velocity of sound normally. ஸோ ரெண்டுத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணனா 550 Hz இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எல்லாருக்குமே இது கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் வந்து 330 m/s. நிறைய பேர் இதை மாற்றி எழுதிருப்பீங்க. டுவர்ட்ஸ் அ லிசனர் அவங்களுக்கு என்ன சவுண்ட் கேட்குது? 30 m/s. பசங்களா கண்டிப்பாக எல்லா கொஸ்டினையும் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக சயின்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் சோஷியல் எக்ஸாம்.